இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா செம்பருத்தி டீ. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு 8 செம்பருத்தி பூ பிச்சு வச்சுருக்கேன். இப்போ இதில் உள்ள காம்பை எல்லாத்தையுமே நம்ம நீக்கிடலாம். இது ஒரு 3 பேருக்கான அளவு தான். இந்த டீ ரொம்பவும் ஹெல்த்தியானது, ரொம்பவும் ஈஸியானதும் கூட. நம்மளுக்கு பூ மட்டும்தான் வேணும், அதில் உள்ள காம்பெலாம் நம்ம நீக்கிடலாம். காம்பை நீக்கின பூ எல்லாத்தையுமே தனியாக வச்சு இப்போ நான் தண்ணியில் எல்லாத்தையுமே அலசி எடுத்துக்கிறேன். ஒன்று ஒன்றா அலசி எடுத்துக்கிறேன். இதுக்கு முக்கியமாக செம்பருத்தி பூ தான் தேவை, அதனால் அந்த காம்பெல்லாம் நம்ம போடவே கூடாது. இந்த செம்பருத்தி பூ ரொம்ப மருத்துவத்தன்மை உடையது, அதுக்காக நம்ம அப்படியே போடக்கூடாது. கொஞ்சம் மேலாக அலசிட்டு அதுக்கப்புறம் அதை யூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டேன் நான். இப்போ அடுத்தது 2 கிராம்பு 2 ஏலக்காய் எடுத்துக்கிறேன். இந்த ஏலக்காவை நல்லா நசுக்கி எடுத்துக்கிறேன். அந்த விதை நல்லா நசுங்கினா தான் அந்த ஃப்ளேவரே வரும். அடுத்தது நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு சின்ன பாத்திரத்தை வச்சு, இதுக்கு நான் சின்ன பாத்திரத்தை தான் எடுத்திருக்கேன். இதுக்கு 3/4 சொம்பு அளவு தண்ணி எடுத்திருக்கேன். நல்லா தண்ணி கொதி வந்ததுக்கப்புறமா இதில் நான் ஏலக்காவும் கிராம்பையும் நான் சேர்த்துக்கிறேன். இதை போட்டதுக்கப்புறமும் நல்லா கொதித்து வரணும். இந்த கொதியில் ஏலக்காவோட ஃப்ளேவரும் கிராம்போட ஃப்ளேவரும் இறங்கணும், அந்தளவு கொதிக்கணும். நல்லாவே கொதிச்சிருக்கு. இதுக்கப்புறம் நம்ம அலசி வச்சிருந்த செம்பருத்தி பூவை இதில் ஃபுல்லாகவே நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா அந்த கொதியோடையே நம்ம சேர்க்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக செம்பருத்தி பூவோட கலர் மாறும். ஆறு எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் இதில் இறங்க ஆரம்பிக்கும். தண்ணியில் கலர் சேஞ்ச் ஆகிறது நம்மளுக்கு நல்லாவே தெரியும். தண்ணி கலர் நல்லாவே மாறி இருக்குது, பூ கலரும் மாறி இருக்குது, நல்லாவே கொதிச்சிருக்கு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இதை இறக்கிட வேண்டியதான். இது கசக்காது, கொஞ்சமாக வேணால் தேவைக்கேற்றபடி ஜீனி வேணால் கலந்துக்குங்க. இது நல்லாவே இருக்கும், ரொம்ப டேஸ்டானதும் கூட, ரொம்ப ஹெல்த்தியும் கூட. வீட்டில் காலைல இதை ட்ரை பண்ணி பாருங்கள்.